பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தொடர்ந்து 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு உருத்திர பசுபதி நாயனாரினுடைய வாழ்க்கை வரலாறை சிந்திக்கவிருக்கின்றோம். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உருத்திர பசுபதிக்கும் அடியே என்று நம்முடைய திருத்தொண்ட தொகையிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே இவருடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா எல்லா நாயன்மார்களுடைய வாழ்க்கையிலும் வறுமை அப்படிங்கிற பதம் வரும். இவருக்கு பசுபதியார் அப்படின்னு பெயரு. இவர் கொள்ளுமாங்குடி அப்படின்னு நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய அந்த வழியிலே எழுந்தருளியவர். இந்த கொள்ளுமாங்குடியில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கோயிலிலே இவர் உருத்திர மந்திரத்தை ஓதக்கூடியவர். இவர் ஒரு அந்தனர் மரபினர் அப்படின்றதுனால இவருக்கு இந்த வேதங்கள் எல்லாம் தெரியும், வேதத்தில் எல்லாம் கை வந்தவர். ஆனா இவருக்கு அந்த உருத்திர மந்திரத்தின் மீது அவ்வளவு பற்று. ஏன்னா அந்த உருத்திர மந்திரத்தினுடைய அந்த விளக்கங்களை கேட்டு அதிலேயே இவர் வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர். கொள்ளுமாங்குடியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்குள்ளே இவர் போவாராம். போயிட்டு இந்த உருத்திர மந்திரத்தை உபதேசித்துட்டே இருப்பாராம், சொல்லிக்கிட்டே இருப்பாராம். மீண்டும் மீண்டும் பசி எதுவுமே அவர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். அதை மட்டும்தான் சிந்திக்கக்கூடியவர். இவரை பல பேர் ஏன் இந்த உருத்திர மந்திரத்தையே மீண்டும் மீண்டும் ஜெயிக்கிற அப்படின்னு எல்லாம் கேட்டதுண்டு. ஆனா அதற்கெல்லாம் இவர் கவலைப்படுவதே கிடையாது. இவர் அந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் எழுந்து அதை பாடக்கூடிய அப்படி இவர் செய்து கொண்டிருக்கிற போது திடீர்னு ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு விட்டு ஜலத்துக்குள்ள போறார். அந்த குளத்தில் நாம் வேதத்தை சொல்லுவது, மந்திரத்தை ஜெபிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. நம்ம தரையில நின்று ஒரு வேதத்தை சொல்லுவதற்கும் தரையிலிருந்து எம்பெருமானை வழிபடுவதற்கும் குளத்திற்குள்ள போய் குளத்தில் நின்று அந்த மந்திரத்தை சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. குளத்துக்குள்ள போயிட்டு உருத்திர மந்திரத்தை உபதேசிக்கிறார். அது எப்படி இருந்துதான், அந்த குளத்துல நிறைய தாமரை மலர்கள் இருந்துதான். இந்த தாமரை மலர்கள் போல இவருடைய முகமும் இருந்துதான். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே இவர் மூழ்கிறாரு. இவருடைய கழுத்து பகுதி வரையும் தண்ணி இருக்கு. இவருடைய முகம் மட்டும்தான் அந்த தண்ணியில தெரியுது. தன்னுடைய கைகளை தலைமையில் கூப்பி ஒரு தாமரை போல காட்சி தந்தாருன்னு சொல்லி சேக்கிலார் சொல்றாரு. அதன் பிறகு இவர் என்ன பண்றாரு, உருத்திர மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மந்திரம் ஜெபித்து எத்தனை நாட்கள் ஜெபித்தார் அப்படிங்கிறது தெரியாத அளவிற்கு இந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருக்கிறாராம். பசி இல்ல, தூக்கம் இல்ல, வீட்டை பத்தி கவலை இல்ல, நண்பர்கள் பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லாமல் அந்த உருத்திர மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருந்தார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற போது எம்பெருமான் வான வீதியில் காட்சி தரார். இந்த உருத்திர மந்திரம் அப்படிங்கிறது மந்திரங்களிலேயே மிகவும் உயர்ந்தது. அதை ஒரு நீரில் சென்று ஜெபித்து கொண்டே எல்லாத்தையும் மறந்தவராகி நின்றதனாலேயே எம்பெருமான் காட்சி தந்து பசுபதியாரை உருத்திர பசுபதியாரே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அழைத்து உம்முடைய இந்த பெருமையை இந்த உலகம் உள்ளளவும் போற்றும், நீ அடியார்களினுடைய வரிசையிலே நீயும் அடியார்கள் ஆக கடவுது அப்படின்னு சொல்லி இந்த வாழ்நாளை இந்த மந்திரம் ஜெபித்ததிலேயே அன்றி தம்முடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்து வாழ்வினுடைய இறுதியிலே எம்மை கைலாயத்தில் அடைவாய், அடைந்த பிறகு அடியார்களினுடைய வரிசையிலே நீயும் அடியாராகி மாறி போவாய்னு சொல்லி எம்பெருமான் இவருக்கு வரம் கொடுத்தது மட்டுமல்லாமல் வானத்திலே ஜோதி பிளம்பாக ரிஷப வாகனத்திலே உமையம்மையோடு காட்சி தந்து இவரை ஆட்கொண்டார் என்று சொல்லி சேக்கிலார் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நிறைவு செய்கிறார். பொதுவாக நாயன்மார்களுடைய வரலாற்றில் சோதனைகளையும் சோதிப்புகளையும் செய்து எம்பெருமான் ஆட்கொள்ளக்கூடிய வரிசையிலே இவர் எந்த விதமான ஒரு சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படாமலேயே உருத்திர மந்திரத்தை ஜெபித்து இவருடைய அன்பின் மிகுதியை எம்பெருமானுக்கு காட்டி நாயன்மார் வரிசையிலே இடம் பெறச் சென்றவர். எனவே மீண்டும் ஒரு நாயன்மார் வாழ்க்கை வரலாற்றில் உங்களை சந்திக்கும் வரை பிக் ஷாட் ஆன்மீக சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.